எல்லாருக்கும் வணக்கம், வாழ்க்கை வளமுடன். குழந்தைங்க எப்பவுமே குழந்தைங்க தான். குழந்தைய பத்தின ஒரு சின்ன கதை தான் இது. ஒரு ஊர்ல ஒரு சாது இருந்தாரு. அந்த சாது கடல் வழியா பயணம் செஞ்சு வேற ஒரு நாட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு. அப்ப அவருடைய உணவு நேரத்தின் போது உணவு சாப்பிடுறதுக்காக அந்த உணவகத்துக்கு போனாரு. அந்த இடத்துல எல்லாமே அசைவ உணவுகளா இருந்தது. சாது அப்படிங்கறதுனால அவர் ஆரம்ப காலத்துல இருந்தே சைவ உணவுகளை சாப்பிட்டு பழக்கப்பட்ட அவருக்கு இந்த அசைவ உணவுகளை சாப்பிட முடியல. அவர் ரொம்ப தயங்கி அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் கிட்ட போய், ஐயா, இந்த டைனிங் டேபிள் மேல இருக்கிற இந்த பழக்கூடையில இருந்து எனக்கு ஒரு பழம் கொடுக்க முடியுமா? என்னால இந்த அசைவ உணவுகளை எல்லாம் சாப்பிட முடியாது அப்படிங்கிற விஷயத்த அவருக்கு சொன்னார். உடனே அந்த வேலைக்காரர் அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்தவங்களுக்காக தான் அந்த பழங்களை நாங்க வச்சிருக்கோம், உங்களோட டிக்கெட்டை காமிங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தேன். ஆனா அந்த சாதுவோட டிக்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கிடையாது. அதனால அந்த வேலைக்காரர் என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, நான் உங்களுக்கு இதை இப்ப கொடுக்க முடியாது. ஆனா நான் வேணா ஒரு உதவி செய்யறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்தவங்க எல்லாம் இந்த டின்னரை முடிச்சிட்டு போற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அவங்க யாரும் அந்த பழத்தை எடுக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த பழத்தை கொடுக்கறேன் அப்படின்னு அவர் சொல்லி இந்த சாதுவை கொஞ்ச நேரம் காத்திருக்க சொல்லிட்டாரு. இத தொலைவுல இருந்து ஒரு சின்ன குழந்தை பாத்துக்கிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்தவங்க எல்லாரும் அவங்களுடைய உணவை முடிச்சிட்டு பழங்களையும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த குழந்தையும் ஓடி போய் அதால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 பழத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஓரமா போய் உட்கார்ந்துருச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போன பிறகு பழக்கூடை காலி ஆயிடுச்சு. அந்த சாது பசியோட அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பிச்சாரு. உடனே இந்த குழந்தை குடுகுடுன்னு ஓடி போய் அவரை கூப்பிட்டு, இந்தாங்க இந்த பழத்தை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அந்த சாதுவுக்கு ரொம்ப ஆச்சரியம். உனக்கு என்னப்பா வயசாச்சு அப்படின்னு அவர் கேட்டாரு. 8 வயசு ஆகுது அப்படின்னு அந்த குழந்தை சொன்னா. உடனே அவர் ரொம்ப பெருமையா, நீ சாப்பிடுப்பா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாரு. அந்த குழந்தை, இல்ல எனக்கு வேற உணவு இருக்கு, நான் அதை சாப்பிடுவேன், ஆனா நீங்க அதையெல்லாம் சாப்பிட மாட்டீங்க, பழங்களை மட்டும் தானே சாப்பிடுவீங்க, இதை நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் அதை எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பழத்தை அந்த சாதுவுக்கு கொடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுச்சு. குழந்தைங்க எப்பவுமே ரொம்ப அன்பானவர்கள், அழகானவர்கள். அவர்களுடைய உலகம் ரொம்பவே வேற மாதிரியானது, அவங்களுடைய பார்வையும் வேற மாதிரியானது. பெரியவர்களுக்குள்ள இருக்கிற அந்த கண்மம், சூது, வாது அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே குழந்தைகளுக்கு தெரியாது. இந்த விஷயங்கள் எல்லாம் எதுவும் குழந்தைகளை பாதிக்கிறதும் கிடையாது. அதனால குழந்தைகளுடைய உலகத்தை நாம ரசிக்கணும். குழந்தைங்க கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயமும் நிறைய இருக்கு. அந்த பாடங்களையும் நாம கத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்கணுங்கிறது தான் ரொம்ப அவசியமான விஷயம். வாழ்க வளமுடன்.